ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம் பத்தி தான் பேச போறோம். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம் எங்க இருக்கு? திருச்சி மாவட்டத்துல உத்தமர் கோவில்ல இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இது. அருள்மிகு உத்தமர் திருக்கோவில். எங்க மூலவர் புருஷோத்தமன், அம்பாள் தாயார் பூர்ணவல்லி அம்பாள், சௌந்தர்ய பார்வதி. தலவிருஷம் கதலி வாழை மரம் தான் இங்க தலவிருஷமாக இருக்கு. கதம்ப தீர்த்தம் வைகானச ஆகம விதியில இங்க பூஜை பண்றாங்க. அதுபோல இந்த தலத்தினுடைய புராண பெயர் கதம்பவனம், பிச்சாண்டவர் கோவில், திருக்கரம்பனூர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இங்க திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாரு. சித்திரையில பெருமாளுக்கும் வைகாசியில சிவனுக்கும் இங்க தேர் திருவிழா நடக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பேசும்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளுமே அருள்பாலிக்கக்கூடிய தலம் இது. பெருமாளினுடைய மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல நம்ம திருச்சி மாவட்டம் உத்தமர் கோவில் திருக்கோவிலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். சிவன் பிக்ஷாடனராக தன்னுடைய தோஷம் நீங்க பெற்ற தலம் அப்படிங்கறதுனால இந்த ஊரை பிக்ஷாண்டார் கோவில் அப்படின்னும், மகாவிஷ்ணு கதம்ப மரமாக நின்ற ஊர் அப்படிங்கறதுனால கதம்பனூர் அப்படின்னும், கரம்பனூர் அப்படின்னும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில சேர்ந்து வாழ்றது உத்தமம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக வாழ்றவங்கள உத்தமர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்க மும்மூர்த்திகளுமே தம்பதி சமேதமராக இருக்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தை உத்தமர் கோவில் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. தம்பதியர்கள் இங்க வேண்டிக்கிட்டா குடும்பம் சிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பக்தர் ஒருத்தருக்காக பிரம்மா, சிவன், திருமால் இந்த 3 தெய்வங்களும் காட்சி தந்த தலம் இது உத்தமர் கோவில். தன்னுடைய மனைவி சரஸ்வதியோட பிரம்மா அருள்பாலிக்கக்கூடிய இந்த தலத்துல ஒவ்வொரு வருஷமுமே கார்த்திகை திருநாள் அன்னைக்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்து வீதி உலா வராங்க. இது ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம உத்தமர் கோவிலை பத்தி பேசிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டத்துல இருக்கு. இங்க சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே அருள்பாலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். குழந்தை பாக்கியம் வேண்டியும் கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கும் இங்க வேண்டிக்கிறாங்க. இந்த தலத்தினுடைய பெருமையாக பேசப்படக்கூடியது, படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவுக்கு பூலோகத்துல தனக்குன்னு தனியா கோவில் இல்லையே அப்படின்னு ஒரு மனக்குறை இருந்ததாம். அதனால மகாவிஷ்ணு அவரை பூலோகத்துல பிறக்கும்படி செய்யறார். பிரம்மா இந்த தலத்துல பெருமாளை வணங்கி தவம் பண்ணி வந்தார். அவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கதம்ப மரத்தினுடைய வடிவில் நின்று அவருக்கு சோதனை கொடுத்தாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மா கதம்ப மரத்திற்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி சுவாமியை வணங்குறார். அவருடைய பக்தியில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு காட்சி கொடுத்து, நீ எப்பவும் இங்கேயே இருந்து என்னை வழிபட்டு வா, நீ பெற்ற சாபத்தால உனக்கு கோவில்கள் இல்லைன்னா கூட இங்க தனியா வழிபாடு உண்டு அப்படின்னு சொல்லி பிரம்மாவையும் இங்கே தங்க வைக்கிறார். பிற்காலத்துல இவருக்கும் தனி சன்னதி இங்க கட்டப்படுது. பிரம்மாவுக்கு இடப்புறத்துல ஞான சரஸ்வதி தனி சன்னதியில தெற்கு நோக்கியபடி காட்சி கொடுக்கிறா. இவளுடைய கைகள்ல வீணைக்கு பதிலாக ஓலைச்சுவடி இருக்கு. ஜபமாலையோட காட்சி கொடுக்கிறா. அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாவுக்கு இங்க தயிர் சாதம் ஆத்தி இலையில படைச்சு நைவேத்தியம் பண்றாங்க. சரஸ்வதிக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி தாமரை மலர் மாலை சாத்தி வழிபட்டால் ஆயுள் கூடும், கல்வி கேள்விகளில் சிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. குறிப்பாக குரு பெயர்ச்சி அப்போ பிரம்மாவிற்கு இங்க விசேஷ பூஜை எல்லாம் பண்றாங்க. இங்க விஷ்ணு கிழக்கு பார்த்தபடி பள்ளி கொண்ட கோலத்திலையும், உற்சவர் பிரயோக சக்கரத்தோட நின்ற கோலத்திலையும் உத்தியோக விமானத்தின் கீழே அருள்பாலிக்கிறார். பூர்ணவல்லி தாயார் தனி சன்னதியில காட்சி கொடுக்கிறார். இவள் என்னைக்குமே உணவுக்கு பஞ்சமில்லாம நிலையை தரக்கூடியவளாம். பக்கத்துல மகாலட்சுமிக்கு தனி சன்னதி இருக்கு. இந்த 2 தாயார்களது தரிசனம் நமக்கு வாழ்க்கையில் மிக நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. பெருமாளுக்கு அப்படியே நேர் பின்புறத்துல சிவன் மேற்க பார்த்தபடி லிங்க வடிவத்துல அருள்பாலிக்கிறார். இவர் பிக்ஷாடனராக கோஷ்டத்திலையும் உற்சவராகவும் இருக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதிகள்ல அம்பாள்களோட காட்சி கொடுக்கறாங்க. ஒரே தலத்துல மும்மூர்த்தியும் தரிசனம் பண்றதுங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். இங்க திருக்கார்த்திகை இந்த தீப திருவிழா இருக்கு இல்லையா, அப்போ இந்த மூவருக்குமே 3 திசைகள்ல சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு ஒன்றாக உலாவறாங்க. அதுபோல தைப்பூச திருவிழால சிவனுக்கும் மாசி மகத்துல பெருமாளுக்கும் கொள்ளிடத்துல தீர்த்தவாரி விழா நடக்குது. சிவகுரு தட்சிணாமூர்த்தி, விஷ்ணுகுரு வரதராஜர், குரு பிரம்மா, சக்தி குரு சௌந்தர்ய பார்வதி, ஞானகுரு சுப்பிரமணியர், தேவகுரு வியாழன், அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆகிய 7 குரு சுவாமிகளும் குருவிற்குரிய இடங்கள்ல இங்க அருள்பாலிக்கிறாங்களாம். அதனால குரு பெயர்ச்சி அப்போ 7 குருக்களுக்கும் விசேஷமான அபிஷேகங்கள்லாம் இங்க நடத்துறாங்க. அதனால சப்த குரு ஸ்தலம் அப்படின்னு இந்த உத்தமர் கோவில சொல்றாங்க. திருச்சி மாவட்டத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம உத்தமர் கோவில் திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய உத்தமர் கோவிலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மும்மூர்த்திகளும் ஒன்றாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு பேசினோம் இல்லையா? ஆலய தரிசனம், ஆலய தரிசனம்.
சிவனை போலவே 5 தலைகளோட இருந்த பிரம்மாவை பார்த்த பார்வதி தேவி அவரை தன்னுடைய கணவன் அப்படின்னு நினைச்சு பணிவிடையெல்லாம் செஞ்சுடுறாளாம். இதை பார்த்த சிவன் குழப்பம் வராம இருக்கிறதுக்காக பிரம்மாவினுடைய ஒரு தலையை மட்டும் கிள்ளி எடுத்தாராம். இதனால சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சதோட பிரம்மாவினுடைய கபாலமும் அவருடைய கையோட ஒட்டிக்கிட்டதாம். சிவன் எவ்வளவோ முயன்றும் அவரால் அந்த கபாலத்தை பிரிக்க முடியல. அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே அந்த கபாலமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு உணவிட்டாலும் அந்த கபாலம் மட்டும் நிறையவே இல்லை. பசியால வாடிய சிவன் அதை பிக்ஷை பாத்திரமாக ஏந்தி கொண்டு பிக்ஷாடனர் வேலத்துல பூலோகம் வந்து நிறைய தலங்களுக்கு போறார். இவர் இந்த தலத்திற்கு வந்தப்போ பெருமாள் சிவனினுடைய பாத்திரத்துல பிச்சையிடும்படி மகாலட்சுமி கிட்ட சொல்றார். அவளும் கபாலத்துல பிச்சையிடவே அது பூரணமாக நிரம்பி சிவனினுடைய பசி நீங்கினதாம். இதனால தாயார் பூரணவல்லி தாயார் அப்படிங்கிற பெயரும் பெற்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு இங்க பள்ளி கொண்ட கோலத்துல சிவனுக்கு காட்சி கொடுத்தாராம். இப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான திருத்தலம் உத்தமர் கோவிலை பற்றி பேசினோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.